யார் நீங்கள்? என்ன இடம் இது? நான் எப்படி இங்கே வந்தேன்? நீ செத்துட்ட, அதனால தான் இங்கே இருக்க. ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்களை தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு வெயில காய வைக்கணும். ஹலோ, அப்படி என்ன பாவமா நான்? நீ பாவம் பண்ண நான் சொல்லலை, ஆனால் நீ நல்லது என்ன பண்ண? நல்லது பண்ண எங்கே விட்டீங்க? அதுக்குள்ளே தான் கூப்பிட்டீங்களே. 35 வருஷம் உனக்கு போதாதா? இதான் எங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம், ஃபில் பண்ணு. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. நீ வாழும்போது சுவாசிக்கிற காற்று எப்படி இருந்தது? அது பொல்யூட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அதுக்காக என்னைக்காச்சும் செடி நடணும்னு தோணுச்சா? இல்லை. இல்லை மரம் நட்டுறாங்களே அவங்கள எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கியா? செடி நடுறது, மரம் வெட்டுறது, இதை பற்றிலாம் கவர்மெண்ட் யோசிக்கணும். நான் ஏன் யோசிக்கணும்? ஓ, ஓட்டு போட்டிருக்கியா? போட்டிருக்கேன், இப்போ போடுறதில்ல. ஏரி, குளம், கடல்லாம் எப்படி இருக்கு? எல்லா கம்பெனி வேஸ்ட் வாட்டரும் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கியா? அதான் டேக்ஸ் பே பண்ணுறேனே. ஓ, டேக்ஸ் கட்டுறியா? இங்கே அப்படி தெரியலையே. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேக் சேலரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் சூப்பரில். எப்பயாச்சும் உன் முன்னாடி தப்பு நடக்க சொல்ல அதை நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கியா? அது அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம். ஆமாம்ல. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ராசஸ் பண்ண சொல்ல கமிஷன் கொடுத்துருக்கியா? கொடுத்தா தான் வேலை ஆகும், வேறு வழி இல்லையே. உங்கள் ரத்தத்தில் அது ஊறி போச்சுடா. ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்புன்னு தெரிஞ்சு உன்னோட குரலை எழுப்பியிருக்கியா? கேட்டிருக்கேனே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் கமெண்ட் பண்ணுவானே. உன்னோட தங்கச்சி, அக்கா இவங்களாம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நீ மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிய, அப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லையா? எப்போயாச்சும் ரோடு ஆக்சிடென்ட் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சா? அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு வேலை இருந்துச்சு, நான் போயிட்டேன். என்னோட ஃபைனல் ரிசல்ட் ரெடி ஆயிருக்கு. எல்லாரும் மாதிரியும் நீயும் சுயநலவாதியாக வாழ்ந்துருக்க. ஏன் உனக்கு ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசை இல்லை? எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை. நீயும் கூட்டத்தில் ஒருத்தனா வாழ்ந்துருக்க. என் லைஃப் முடிஞ்சிடுச்சு.